ஹலோ மக்களே, கார்த்தி தீபா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. சந்திரகலா எல்லாரையும் மாட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கிழவி வீட்டுல தான் உன்னோட பொண்ணுங்க எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கறத சொல்லிடுறாங்க. கோவில்ல அவங்க பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் மாட்டி விடவும் நம்ம சாமுண்டேஸ்வரியும் பயங்கரமா டென்ஷன் ஆகி அந்த கிழவி எல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி பரமேஸ்வரி பாட்டி வீட்டுக்கே வந்துடுறாங்க. அவங்க அம்மா வந்ததை தெரிஞ்ச நம்ம ரேவதி எல்லாரும் எப்படிதான் சமாளிக்க போறதுன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கும் போதே நம்ம மயில் வாகனமும் கார்த்தியும் சேர்ந்த மாதிரி ஒரு ஐடியாவை பண்ணி சாமுண்டேஸ்வரி எப்படியோ சமாதானப்படுத்துறாங்கன்னே சொல்ல. மயில் வாகனமும் கார்த்தியும் சேர்ந்த மாதிரி பண்ண பிளான் எல்லாம் பார்க்கறதுக்கு செம காமெடியா இருந்துச்சு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சந்திராவும் சென்னை வரைக்கும் போயும் அந்த கார்த்தி பற்றின உண்மையை அக்கா கிட்ட நிரூபிக்க முடியலைன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் சும்மா விடக்கூடாது, அடுத்து என்ன பிளானை பண்ணலான்னு யோசனையில் இருக்காங்க. அதே சமயத்தில் சிவனாண்டியை நம்ம சந்திரா கிட்ட நம்ம பண்ண பிளான் எல்லாமே சொதப்பிட்டு சித்தி அந்த டிரைவர் பையன் ஜெயிலில் தள்ளிட்டான் அப்படின்னு சொல்லவும் சந்திராவும் வர வர நம்ம போடுற பிளான் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. அந்த டிரைவர் பையன் வந்து எல்லாத்தையும் சொதப்பிடுறான். இப்போ ரேவதி எல்லாருமே அந்த கிழவி வீட்டில் தான் இருக்காங்க. கரெக்டாக நம்ம அக்காவையும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடணும். அப்போதான் அந்த கிழவி மேலே அவளுக்கு கூட கொஞ்சம் கோபம் வரும்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரியை சமாதானப்படுத்தி அப்படியே சந்திராவும் அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி ரோகிணி எல்லாரும் பாட்டி வீட்டில் ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி ஜாலியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நவீனும் அந்த இடத்துல வர எல்லாருமே குழம்பி போயிறாங்க. ஆனால் பரமேஸ்வரி பாட்டி மட்டும் நவீனை சிரிச்ச முகத்தோட வெல்கம் பண்ணுறாங்க. அப்படியே பாட்டி எல்லாரும் இருக்கவும் சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் வெளியில நிக்கிறத பார்த்துட்டு அங்க உள்ளவங்க சொல்லவும் பாட்டியை என்னடா இங்க சாமுண்டேஸ்வரி எதுக்கு இப்ப வந்தா, இந்த பேத்திங்களை மட்டும் பார்த்தானா ரொம்பவே கோபப்படுறாளே அப்படின்னு நினைக்கிறாங்க. ரேவதி ரோகிணி எல்லாரும் சேர்ந்த மாதிரி என்னது அம்மா வந்திருக்காங்களான்னு சத்தம் போடுறாங்க. சரி சரி எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கலான்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம சாமுண்டேஸ்வரியும் சரி உள்ள போகணுமான்னு யோசிக்கவும் சந்திராவும் வாக்கா நம்ம போனதான் தெரியும், கண்டிப்பாக ரேவதி எல்லாரும் இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டியும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்கவும் ரேவதி சுவாதி ரோகிணி எல்லாரும் சேர்ந்த மாதிரி சரி நம்ம பாட்டி வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம், அதுக்கு அம்மா இந்த மாதிரி திட்டுனாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள எதிர்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றுமையாக வராங்க. சாமுண்டேஸ்வரி எதுக்கு இந்த கிழவி வீட்டுக்கு வந்தீங்க, எனக்கு தான் இவங்களை பிடிக்காது, நம்ம குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் ஆகாதுன்னு தெரியும்ல, அப்புறம் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் இங்கே வந்துட்டீங்களேன்னு சொல்லி ரேவதியும் ரோகிணி எல்லாரையும் வெளுத்து எடுக்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ரேவதியும் எதுக்குமா நீங்கள் இப்படி சத்தம் போடுறீங்க, நம்ம பாட்டி வீட்டுக்கு தானே வந்தோம், எங்களுக்கு பாட்டிக்கு மேலே ஒரு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்கவும் சந்திராவும் அவங்க வீட்டுக்கு வந்ததும் மட்டும் இல்லாமல் இந்த கோவில்ல எல்லாம் தீ மிதிச்சிருக்காங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரியா போட்டு கொடுக்குறாங்க. அதை கேட்ட சாமுண்டேஸ்வரியும் என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் வந்தது தப்பு, அதுக்கு மேலேயும் இந்த கோவிலில் போய் இந்த வேண்டுதல் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பு எடுக்க முடியும்னு கொஞ்சம் கூட சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ரேவதியும் அம்மா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, இங்கே என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா, பாட்டியை எல்லாருமே தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களுக்குன்னு யார் இருக்கா அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் முன்னிலையில் காளியம்மன்னு ஒருத்தவங்க பாட்டியை திட்டத்துக்கு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் அவங்கள விட்டுட்டு எப்படி வர முடியும், பாட்டிக்காக எப்போவுமே நாங்கள் இருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் கொடுக்காண்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதியும் பேசுகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக கார்த்தியும் மயில் வாகனமும் வீட்டில் இல்லாத மாதிரி இருக்குது. சந்திராவும் இவங்க மட்டும் வரலை, அந்த டிரைவர் பையனும் மயில் வாகனம் எல்லா சரும் சேர்ந்து தான் இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. சாமுண்டேஸ்வரியும் பயங்கரமாக டென்ஷன் ஆகி ஏ கிழவி உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்ல, உன் குடும்பத்துக்கும் எனக்கும் ஆகாதுன்னு தான் தெரியும்ல, அப்புறமா எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே ஒற்றுமையாக இருக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லவும் நம்ம பரமேஸ்வரி பாட்டி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஏன் சாமுண்டேஸ்வரி இந்த மாதிரிலாம் பேசுகிற, இத்தனை வருஷமாக இருந்த பகையெல்லாம் போதாதா, கொஞ்சமாவது ஒற்றுமையா இருக்க பாரு, என்னோட கடைசி காலத்திலயாவது எல்லாரும் ஒற்றுமையா இருக்கலான்னு பார்த்தா எப்பவுமே நமக்குள்ள சண்டை வந்துட்டு இருக்கே, நான் தான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்ட பிறவும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது சரியில்லை சாமுண்டேஸ்வரி,
அப்படின்னு பாட்டி எவ்வளோ வாட்டி தான் சாமுண்டீஸ்வரிகிட்ட கேட்கவும் அவங்க மனம் இறங்குற மாதிரி இல்லை. இதுக்கிடையில் சந்திராவும் சாமுண்டீஸ்வரிகிட்ட பார்த்தீங்களாக்கா அவங்க எப்படியெல்லாம் பேசுகிறாங்க, நம்ம அம்மாவை கொண்டுட்டு இந்த குடும்பத்தை கூட நம்ம எப்படி சேர்ந்து வாழுவோம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கூட கொஞ்சம் சாமுண்டீஸ்வரி வெறுப்பேற்றிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். அதே டைமில் கார்த்திகை மயில்வானும் அந்த இடத்துல வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே சாமுண்டீஸ்வரியும், என்ன மாப்பிள்ளை நீங்கள் கூட இந்த மாதிரி செய்துட்டீங்களே, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாமல் அவங்கள கூட்டிகிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டீங்களேன்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம கார்த்தி என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்க மயில் வாகனமும், இந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுரு சகல அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நம்ம சகல மயில் வாகனமும் நம்ம ரோஹிணிகிட்ட வந்து ஏதோ சண்டை போடுற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ரோஹிணிக்கும் எதுவுமே புரியலை. உடனே மயில் வாகனமும் அப்படியே கண்ணை காட்ட நம்ம ரோகிணியும் சரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் சண்டை போட ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு மயில் வாகனமும் ரோகிணியும் சேர்ந்த மாதிரி ஏதோ பேசிகிட்டே இருக்காங்க. அப்படியே ரோகிணியும் நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து, அம்மா அங்கே இருக்கும்போது எங்களுக்குள்ள ஒரே பிரச்சனை, அதனால தான் சரி இங்கே வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் பாட்டி வீட்டுக்கு வந்தோம். அந்த டைமில் நீங்கள் கூட இல்லை, ரொம்ப பிஸியாக இருந்தீங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இங்கே வந்துட்டோன்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. மயில் வாகனம் என்னெல்லாமா சொல்லவும் நம்ம ரோகிணியும் திருப்பி திருப்பி பேசுகிற மாதிரி இருக்குது. அதை பார்த்த ரேவதியும் சரி இதுதான் கரெக்டான சான்ஸு, நம்மளும் கார்த்திகிட்ட ஏதாவது பேச போய் அம்மா அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் கார்த்திகிட்ட சரியாக பேசிகிட்டே இருக்காங்க. என்னெல்லாமோ எல்லாரும் சேர்ந்த மாதிரி சண்டை போடுற மாதிரியே இருக்குது. இதை பார்த்து குழம்பி போன சாமுண்டீஸ்வரியும் சரி சரி எல்லாரும் சத்தம் போடாமல் கொஞ்சம் சும்மா இருங்க, இப்போ என்ன இங்கே வந்துட்டீங்க அவ்வளோதானே, இனிமே இந்த மாதிரி தப்பை செய்யவே செய்யாதுங்க, ஒழுங்கு மரியாதை என் கூட திரும்பி வீட்டுக்கு வர வழியை பாருங்கன்னு சொல்லவும் சந்திராவும் நம்ம சாமுண்டீஸ்வரியை பிடிச்சி எதுக்குக்கா அவங்கள எதுவுமே சொல்லாமல் நீ மன்னிச்சு விட்டுட்ட, அவங்க பண்ணதெல்லாம் பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் சொன்னாலும் சாமுண்டீஸ்வரியும் அதை கேட்குற மாதிரி இல்லை. சந்திராவும் சரி எல்லாரும் இங்கே வந்தாங்க, எதுக்கு இந்த நவீன் இங்கே வந்திருக்கான் அதை பற்றி கேட்டியா அப்படின்னு சொல்லவும் நம்ம சாமுண்டீஸ்வரியும் நவீன் இங்கே எங்கே இருக்கான் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. சந்திராவும் நவீனும் இந்த இடத்துல தான் இருக்கான், அது மட்டும் இல்லாமல் துர்கா நவீனை பற்றி சொல்லவும் நம்ம சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அவையெல்லாம் இங்கே இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கார்த்திகை மயில் வாகனமும் சேர்ந்த மாதிரி நவீனை ஒரு வழியாக அந்த இடத்துலேருந்து காப்பாற்றிடுறாங்கன்னே சொல்லலாம். அதே டைமில் நம்ம காளியம்மா ஜெயிலில் இருக்காங்க. நம்ம சிவனாண்டியும் காளியம்மையை பார்த்து, சித்தி நம்ம என்ன தான் பிளான் போட்டாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும் காளியம்மையும் அந்த டிரைவர் பையலே நான் குறைச்சி எடை போட்டுட்டேன், அவன் இந்த மாதிரி செய்வான்னு நீங்கள் சொல்லும் போது கூட நான் எதுவுமே நினைக்கல, என்னையே இந்த மாதிரி பண்ணிட்டான்ல, இனிமே இந்த ஜெயிலை விட்டு வெளியில் வந்தேன்னா அவனையும் அவன் குடும்பத்தையும் நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சிவனாண்டியும் முத்துவேலும் சேர்ந்த மாதிரி காளியம்மையை ஒரு விளையாட்டு ஜாமீனில் எடுக்கலாமான்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்காங்க. காளியம்மையும் என்னை இந்த மாதிரி யாருமே பண்ணதில்லை, தடவையாக இந்த டிரைவர் பையன்தான் என்னை ஜெயிலில் அனுப்பியிருக்கான், ஆனால் எல்லாம் வெளியில் வந்தேன்னா அவனையெல்லாம் சரியாக வெளுத்து வாங்கிடுவேன், அது மட்டும் இல்லாமல் அந்த கிழவியும் அவங்க பேத்திங்களையும் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க. சிவனாண்டியும் ஒரு விளையாட்டு அவங்க சித்தியை ஜாமீனில் எடுக்கிறதுக்காண்டி எல்லா வேலைகளையும் ஆரம்பிக்கிறாங்க. சிவனாண்டி சந்திரா எல்லாரும் சேர்ந்த மாதிரி அடுத்த பிளானையும் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.